வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். விருச்சிக ராசி, புதன் தசை. விருச்சிக ராசி 3 நட்சத்திரங்கள் இந்த ராசியில். விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். புதன் தசை ஒரு சில வயது அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து ஒரு சில பேருக்கு வரலாம். இது எந்த வயசில் வரும் அப்படின்னா, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகள். ஏன்னா 4 வருடங்கள் தான் இருக்கும் அது குரு தசை அப்படிங்கிறது. அதில் ஒரு 3 வருடம் எடுத்துக்கிட்டால் கூட 3 + 19 அப்படின்னாக்கா 22 வயசு வரைக்கும் சனி தசை வந்துடும். 22 வயசுக்கு பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 22 + 17 அப்படின்னாக்கா 39 வயசு வரைக்கும் புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறீங்க, 18 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன். 18 + 17 35 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். சென்ட்ரு பகுதியில் 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னா 10 + 17 27 வயசு வரைக்கும் அதுக்குள்ள இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது நடக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க, 3 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருந்தால் 3 + 17 20 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது முடிஞ்சிடும், அதுக்குள்ளே வந்துடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு நட்சத்திரமே கேட்டை, புதனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால தசாபுத்தி இருப்புகள் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து கிட்டத்தட்ட 17 வருடத்தில் 16 வருடங்கள் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க, 2 வருடங்கள் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க, 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இந்த விருச்சிக ராசியில் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது என்ன பண்ணும்? இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா, தீமை செய்யுமா? ஏன்னா இது அஷ்டமாதிபதி தசை, 11க்குடைய தசை. இந்த தசை அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை செய்யாது. நிறைய பேருக்கு இந்த விருச்சிக ராசியில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. இது 22லேருந்து ஒரு 39 வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். எந்த வயசில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு படிக்கிற காலகட்டத்திலேருந்து இந்த புதன் தசை வருதா, ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி தசை. இது படிக்கிற காலகட்டத்தில் இந்த பின்னாடி 7 வருடம் இருக்கு இல்லையா, ராசிக்கு புதன் தசையில் செவ்வாய் புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராகு புத்தி, அதன் பிறகு குரு புத்தி. இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள். ஆனால் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கூட சுபத்துவமாக இருக்கணும், சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருக்கணும், வேறு லக்னமாக அந்த லக்னத்துக்கு நல்ல ஒரு இடத்துல அமைஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருடமும் நல்லது செய்யும். ஏன்னா புதன் தசையில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது, நல்லாவும் இருக்கிறாங்க. அது மறைமுக சுப தொடர்பில் இருந்தால். இந்த அஷ்டமாதிபதி ஒரு சில பேருக்கு 8ஆம் இடத்துல இருக்கும், ஆட்சி பெற்றிருக்கும். அப்போ அந்த 17 வருடமும் நல்லாயிருக்கும். அந்த புதன் தசை எப்போ ஆரம்பிக்குதோ அப்போத்துலேருந்து சிறப்பாக இருக்கும் அந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது. ஆனால் அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், நிறைய டீட்டெயில் இருக்குது. அங்கே இருக்குது, எனக்கு சரியில்லை, எனக்கு கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னாக்கா அதுக்கும் ஒரு டீட்டெயில் இருக்குது. ஏன்னா அந்த நட்சத்திராதிபதி வலுவாக இருக்கணும். அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார், ஓகே. 3 நட்சத்திரம் இருக்குது, மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை இருக்குது, புனர்பூசம் இருக்குது. இந்த 3 நட்சத்திராதிபதியும் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் மட்டுமே உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த இடத்துல இருந்தால், இல்லை வேறு இடத்துல இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த கிரகம், அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம், அந்த நட்சத்திராதிபதி இருக்கார் இல்லையா, அது சுபத்துவமாக இருந்தால் ஓரளவுக்கு இந்த புதன் தசையில் தப்பிக்கலாம். அஷ்டமாதிபதி தசை கெடுதல் பண்ணிடும்னு சொல்ல முடியாது, நல்லது பண்ணிடும்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. சனி டிஸ்டர்ப் பண்ணலை, 5ஆம் இடத்துல இருக்கிறார் சனி. இப்போ குரு 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு போகிறார். 8ல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை. 9 வந்துட்டார்னு வச்சிங்களேன், உச்ச வீட்டுக்கு வந்துட்டார்னா உங்கள் வீட்டுக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை சிறப்பு.
இப்போ புதன் தசையினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி தசைன்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த ராசிக்கு நன்மை செய்யாது. முதல் 10 வருஷம் ரொம்ப கெடுத்து விட்டுரும், கஷ்டத்தை கொடுத்துரும். புதன் தசை, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, இந்த சூரிய புத்தி வரைக்கும் ஓகே. சூரிய புத்தியிலிருந்து அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, ஒரு 10 வருடம் இருக்கு இல்லையா, அதுலேயும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா சூரியன்லாம் இந்த ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இதெல்லாமே நல்லாயிருக்கும். சந்திரன் வந்து பாகிஸ்தானாதிபதி, அந்த புத்தியும் நல்லாயிருக்கும். இப்படி நிறைய இருக்குது அதில். ஆனால் இந்த 17 வருடத்தில் 7.5 சனி வரக்கூடாது. ஏன்னா 7.5 சனி இப்போ தான் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் ஆகுது. இது மாதிரி காலகட்டங்களில் மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கும். அஷ்டம சனி காலகட்டத்தில் தான். இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அநேகமாக பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக 2023 இந்த விருச்சிக ராசிக்கு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க. ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு வரும்போது அது வந்து நேரடியாக இருந்தால் கூட பெருசாக நன்மை செய்யாது. இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இன்னொரு 6 மாதம் 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் அந்த விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல நேரம். அதுக்கு முன்னாடியே உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய உங்களுக்கு வந்து அந்த குரு பலமாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே கூட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்து, அப்படி இல்லை 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை வக்கரமாக இருந்தாலோ 2025 ஜூலை மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். சரி, படிக்கிற காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் இப்போ புதன் தசை வருது. பின்னாடி வரக்கூடிய 7 வருஷத்தில் இருந்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து படிப்பெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். புதன் தசை செவ்வாய் புத்திக்கு பிறகு லக்ன அவயோகராக இருந்துச்சுனாக்கா, வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அவயோகராக இந்த செவ்வாய் புத்தியெல்லாம் வந்துச்சுனாக்கா, அதாவது சனியோட வீடு இல்லைனாக்கா புதனோட வீடு, அதே மாதிரி சுக்கிரனோட வீடு, இந்த மாதிரி லக்னங்கள் வந்துச்சுனாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருஷம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு தடைப்பட்டிருக்கலாம். வீட்டில் வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள் தீர்வாகும். ஓரளவுக்கு இந்த படிப்பு ரீதியாக யாராருக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததோ 2023 நிறைய பேருக்கு வந்து படிப்பு ரீதியாக ஏற்ற இறக்கங்களை பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து வெற்றி வாய்ப்புகளை பார்த்துருக்க முடியாது. ஏதோ அப்படி இப்படி தான் போயிருக்கும். அது எல்லாமே ஒரு மார்ச் மாதத்துக்கு பிறகு இது நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஏற்றங்களை படிப்பு ரீதியாக பார்க்க போகிறீங்க. 22 வயசுக்கு மேலே இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அநேகமாக பார்த்தீங்கன்னாக்கா அனுச நட்சத்திரம் 1, 2 பாதங்களுக்கும் வரும். இப்போ புதன் தசையில் ஒரு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. அஷ்டமாதிபதி தசை என்னதான் இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா தொழிலே செய்யக்கூடாது, வேலை கூட பரவாயில்ல, எம்ப்ளாயி கூட பரவாயில்ல, ஒரு டிஸ்டர்ப் பண்ணாது. எம்ப்ளாயினாக்கா ஒரு இடத்துல போயிட்டு வைங்க, அந்த வேலைக்கு வந்து ஏதோ அவங்க சொல்கிறது செய்வீங்க. எந்த மாதிரியான கம்பெனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஐடி துறையில் இருந்தாலும் சரி, இல்லை தனியார் துறையில் எது மாதிரியான கம்பெனியில் இருந்தாலும் சரி, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் எம்ப்ளாயாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்பவும் அந்த வேலை ரீதியாக ஒரு சில எதிர்ப்பு, ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா, லாபஸ்தானாதிபதி இல்லையா, வேலை ரீதியாக ஒரு சில எதிர்ப்புகள், அது எல்லாமே மன அழுத்தத்தை நிறைய கொடுத்துருக்கும். உங்களை விட தகுதி கம்மியாக இருக்கிற, தகுதின்னு சொல்லக்கூடாது, அதாவது திறமை கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள், படிப்பு கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் கூட உங்களை வேலை வாங்க இருப்பாங்க. அப்படியே பொசிஷன் சேஞ்சஸ் ஆகிருக்கும், டோட்டலாக உங்களுக்கு டவுன் ஆகிருக்கும். அது மாதிரி இல்லைன்னா வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காது, ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பீங்க, ஏதாவது இப்படியே எதிர்பார்ப்போடவே போயிருக்கும். நிறைய ஏமாற்றங்களை அதிகமாக கொடுத்துருக்கு இந்த புதன் தசையில். அது எல்லாமே மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், நீங்கள் இடமாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், வேலை ரீதியாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சா கூட மாற்றலாம். உங்களுக்கு வேலை ரீதியாக என்னென்னலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அத்தனை ப்ராப்ளமும் இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், தொழிலில் நிறைய கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். தொழிலே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ஏதோ போயிருக்கும், அவ்வளோதான். பெருசாக வீடு வாங்கினா கார் வாங்கினா அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள். ஏன்னா புதன் தசையில் இது அஷ்டமாதிபதி தசை, அதிகபட்சமாக எதிர்ப்புகளை உருவாக்கும். ஒரு புத்தியில் நல்ல வருமானத்தை கொடுக்கும், ஒரு புத்தியில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனை அது இதுன்னு ஏதாவது ஒன்று வந்துனே இருக்கும். அதே மாதிரி நோய் நொடி பிரச்சனைகள். அது மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணமே நடக்காது. ஒரு சில பேருக்கு புதன் தசை முடிஞ்ச பிறகு தான் திருமணமே நடக்கும். அது மாதிரி பண்ணும். இது எல்லாமே புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனிக்கு நட்பு கிரகமாக இருந்தால் சிறப்பு, பகை கிரகமாக இருந்தால் அதனோட பார்வையில் இல்லாமல் இருந்தால் சிறப்பு. அப்படி பார்க்கும் பட்சத்தில் 5ஆம் இடத்துல தான் சனி. உங்களுக்கு என்ன ஒன்று, ஒரு சிலருக்கு வந்து அந்த 2025 ஜூலை மாதம் அதன் பிறகு கூட ஒரு சிலருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். ஏன்னா 2023 குரு உங்களுக்கு வந்து சரியான அமைப்பில் இல்லை, அதனால் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம்.
வெயிட் பண்ணீங்க, ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணம் வெற்றி வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லையா, அதுவும் நல்லபடியாக உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். உறவு முறைகள் நிறைய எதிர்ப்புகளை கொடுத்துருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல நிறைய எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்கலாம். இது எல்லாமே மாறப்போகுது. அதிகபட்சமாக ஒரு மனை வாங்குறதோ, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது எல்லாமே குரு பார்வை இருக்குது உங்கள் ராசிக்கு. இது பாசிட்டிவாக நிறைய சொல்லலாம். அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி தசைங்க. நான் நெகட்டிவாக தான் நிறைய சொல்லுவேன். அதிகபட்சமாக நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். ஒரு பக்கம் ஏதோ ஒரு வருமானம், வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லா இருந்தால் கூட மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய தசை, எதிர்ப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய தசைகள், மறைமுக எதிர்ப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய தசைகள். உங்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல எப்படி எதிர்ப்பு இருக்கும், எதிரிகள் இருப்பாங்க, மறைமுகத்தில் இருப்பாங்க. இவனை பிடிக்கவே இல்லை, இவனை எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைனாக்கா இவன் வளர்றானே அப்படின்ட்டு பொறாம பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். உங்களுக்கு நிறைய பேர் கெடுதலும் பண்ணியிருக்கலாம், வேலை பிரச்சனை பண்ணியிருக்கலாம். அது மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை. அது இன்னொன்று பணம் போனால் வராது. அது மாதிரி பண விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதுலேயும் செவ்வாய் புத்திக்கு பிறகு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வேற லக்னமாக அந்த லக்னத்துக்கு செவ்வாய் யோகராக வந்துட்டா சிறப்பு. இந்த லக்னத்துக்கு செவ்வாய் யோகர் இருந்தாலும் 6ஆம் அதிபதியாக வர்றதுனால கடன் பிரச்சனைகளும் ஒரு சில கொடுக்கும். அது மாதிரி செவ்வாய் யோகம் செய்யக்கூடிய லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா அந்த பின்னாடி வரக்கூடிய 7 வருஷம் தப்பிக்கலாம். ஓரளவுக்கு கெடுபலன்னு சொல்ல முடியாது. வண்டி வாகன சேர்க்கை, வீடு, அது மாதிரி வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணிங்களோ விருச்சிக ராசிக்கு அத்தனையும் நடக்கும். என்னதான் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது. அது நன்மை செய்யுது அப்படின்னாக்கா பரவாயில்ல, மறைமுக சுப தொடர்பில் இருக்குது. 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. அது மாதிரி இருந்து தசை பண்ணவங்களுக்கு நல்லா இருக்குது. இல்லை நேரடியான ஒரு கெடுக்கிற இடத்துல இருக்குது, நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் மாரி இருக்குது, இது சரியில்லைன்ற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இன்னொன்று நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். அது ஆவரேஜ் தான், வளர்ச்சி இருக்காது. அதனால் நிறைய பேருக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த புதன் தசை தான். புதன் நன்மை செய்யாத கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் முன்னேற்றம், ஒரு நாள் டவுன் பண்ணும். ரொம்ப ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துட்டே இருக்கு. என்னடா இது வளர்ச்சியே இல்லாமல் இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தில் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ 4 நல்லா இருக்குதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வேலையை கொடுத்துரும். ஒன்று திருமணம் கைகூடி வராமல் பண்ணோம், இல்லை திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி ஒன்று கடன் பிரச்சனை, அப்படி மணி லாக்காக வருது. தொழில் பண்ணிங்கன்னா தொழில் கொஞ்சம் நஷ்டம் தான், நிறைய பேருக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் இந்த அஷ்டமாதிபதி தசை. இருந்தாலும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் புதன் தசை மார்ச் மாதத்துக்கு பிறகு புதன் தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாருக்குமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய புதன் தசை அப்படின்னு சொல்லலாம். நன்றி.